என் தங்கமே, அம்மனின் பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல தோன்றும் நேரங்கள் வாழ்க்கையில் வரலாம். அது உண்மையில் அம்மன் விட்டு சென்றுவிட்டாள் என்பதல்ல. ஆனால் நீ உள்ளே சோர்ந்து விட்டாய். உன் ஒளி மங்கிவிட்டது. உன் மனம் சிதறி விட்டது. உன் பிரார்த்தனை தளர்ந்து விட்டது. உன் வீட்டின் ஆற்றல் குளிர்ந்து விட்டது. அப்போது பாதுகாப்பு வளையம் பலவீனமானது போல உணரப்படும். இதை பலர் தவறாக புரிந்து கொண்டு பயந்து விடுகிறார்கள். ஆனால் என் தங்கமே, இது பயப்பட வேண்டிய செய்தி அல்ல, விழிக்க வேண்டிய செய்தி. ஏனென்றால் அருள் முற்றிலும் மறையாது. அது எச்சரிக்கையாக முதலில் சின்னங்களை காட்டும். அந்த சின்னங்களை புரிந்து கொள்ளாதபோது தான் வாழ்க்கை சற்று கனமாக தோன்றும். அதுதான் பாதுகாப்பு வளையம் உடைந்ததின் முதல் உணர்வு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், அம்மனின் பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல உணரப்படும் முதல் விளைவு மன அமைதி குலைவு. வெளியில் பெரிய பிரச்சனை இல்லாவிட்டாலும் உள்ளே அமைதி இருக்காது. எல்லாம் சரியாக இருந்தும் மனம் சுமையாக இருக்கும். யாரும் காயப்படுத்தாத நேரத்திலும் காயம் போல இருக்கும். காரணமில்லாத பதட்டம், காரணமில்லாத சோர்வு, காரணமில்லாத அச்சம். சிறிய விஷயத்திற்கே மனம் உடைந்து போவது, இதுதான் முதல் அறிகுறி. ஏன் தெரியுமா? பாதுகாப்பு வளையம் பலமாக இருந்தால் மனம் மையத்தில் இருக்கும். ஆனால் அது பலவீனமாவது போல் இருந்தால் வெளி அலைகள் நேராக உன் மனதை தொடத் தொடங்கும். அப்போது சின்ன சின்ன வார்த்தைகளே குத்தும். சாதாரண நிகழ்வுகளே பெரிய சுமையாக தோன்றும். இதை புறக்கணிக்க கூடாது. என் செல்லமே, அடுத்த விளைவு வீட்டின் ஆற்றல் மாறுதல். வீடு என்றாலே சுவர் அல்ல. வீடு என்பது அங்கே இருக்கும் மனநிலை. அங்கே ஒலிக்கும் வார்த்தைகள். அங்கே எரியும் தீபம். அங்கே சமைக்கப்படும் உணவு. அங்கே வாழும் உயிர்களின் சுவாசம். பாதுகாப்பு வளையம் பலவீனமாவது போல் இருந்தால் வீட்டில் அடிக்கடி சண்டை, தேவையில்லாத மனக்கசப்பு, சிறிய விஷயத்தில் பெரிய வாக்குவாதம், பேசாமை, சிரிப்பு குறைவு, ஒளி இருந்தும் நிம்மதி இல்லாமை, ஒரே வீட்டில் இருந்தும் தூரம், இதெல்லாம் ஆரம்பமாகலாம். இதை பார்த்து சிலர், நம்ம வீடு மாறிடுச்சு என்று சொல்வார்கள். ஆம் என் தங்கமே, அது வீட்டின் ஆற்றல் எச்சரிக்கிறது. இந்த இடத்தில் மீண்டும் அருள் ஒளி ஏற்று என்று. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல உணரப்படும் போது உன் உடலும் சின்ன சின்ன சைகைகள் தரும். தூக்கம் சரியில்லாமை, இரவு கண் திறந்து கிடத்தல், காலையில் எழுந்ததும் புத்துணர்ச்சி இல்லாமை, உடல் முழுக்க கனத்த உணர்வு, மருத்துவரால் விளக்க முடியாத சோர்வு, வேலை செய்ய மனமின்மை, சில நேரங்களில் திடீர் உடல் வலி, காரணமில்லாத பலவீனம். இவை எல்லாம் ஒவ்வொரு முறையும் ஆன்மீக காரணம் என்று சொல்ல முடியாது. ஆனால் மனம், வீடு, சூழல் எல்லாமே ஒன்றாக மாறினால் அது உன் உயிர் சொல்லும் செய்தி. உன்னை மீண்டும் சுத்தப்படுத்து. உன் வாழ்க்கையில் சிக்கியிருக்கும் நஞ்சை வெளியேற்று. உன் மனதை தாயருளோடு மீண்டும் இணை என்று. என் தங்கமே, அம்மனின் பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல தோன்றும் மிக பெரிய விளைவு என்ன தெரியுமா? தவறான மனிதர்கள் எளிதாக நெருங்க ஆரம்பிப்பார்கள். முன்னால் உன் உள்ளம் எச்சரித்திருக்கும். யாரை நம்ப வேண்டும், யாரை தூரத்தில் வைக்க வேண்டும் என்று தெளிவு இருக்கும். ஆனால் பாதுகாப்பு தளர்ந்தது போல இருந்தால் அந்த உள்ளுணர்வு மங்கும். அப்போது கபடமான முகங்கள் நெருக்கம் பெறும். உன் பலவீனங்களை கேட்டு தெரிந்து கொள்வார்கள். உன் வீட்டின் விஷயங்களை அறிந்து கொள்வார்கள். உன் திட்டங்களை முன்பே தெரிந்து கொள்வார்கள். உன் மனநிலையை பயன்படுத்துவார்கள். இதுதான் ஆபத்து. எதிரி பலமாகி விட்டதால் அல்ல, நீ உள்ளே பலவீனமடைந்ததால். அதனால் தான் என் செல்லமே, உன் மனம் சோர்வாக இருக்கும் நாட்களில் எல்லோரிடமும் உன் இதயத்தை திறக்க கூடாது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், பாதுகாப்பு வளையம் பலவீனமாவது போல் இருந்தால் தாமதங்கள் அதிகரிக்கும். நல்ல விஷயம் வரப்போகும் நேரத்தில் ஏதோ ஒரு தடங்கல். முடிவாகி விட்டது என்று நினைத்த விஷயம் கடைசியில் நின்று போவது. உன் அழைப்பு வர வேண்டிய நேரத்தில் வராமல் போவது. சரியான நபரை சந்திக்க வேண்டிய தருணம் தள்ளி போவது. பணம் வர வேண்டிய நேரத்தில் சிக்கிக் கொள்வது. இவை எல்லாம் சில சமயம் வாழ்க்கையின் சாதாரண ஓட்டமே. ஆனால் தொடர்ந்தால் அது ஒரு சின்னம். உன்
பாதையில் தூசி படிந்திருக்கிறது, சுத்தப்படுத்து. அருள் முழுமையாக மறையவில்லை, ஆனால் ஓட்டம் மந்தமாகிறது. நீ உன் உள்ளத்தை சீர் செய்தால் வழியும் மீண்டும் திறக்கும். என் செல்லமே, பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல உணரப்படும் போது கனவுகளும் மாறலாம். அடிக்கடி துரத்தப்படுவது போல, விழுவது போல, இருள் நிறைந்த இடம் போல, அழுவது போல, குரல் கேட்பது போல, பழைய காயங்கள் மீண்டும் நினைவுக்கு வருவது போல. காலையில் எழுந்ததும் கனத்த மனநிலை. இதை பார்த்து பயப்பட வேண்டாம், ஆனால் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் கனவு உலகம் பல நேரங்களில் மனத்தின் கதவை திறந்து காட்டும். நீ வெளியில் மறைத்த பயங்கள், உள்ளே காயங்கள், சொல்லாத துயரங்கள், சேர்ந்து கிடக்கும் எதிர்மறை அலைகள், இவை எல்லாம் அங்கே வெளிப்படும். அம்மன் அருள் இருக்கும் உயிருக்கு இது ஒரு அழைப்பு. நீ என்னை மீண்டும் நினை, உன் மனத்தை என்னிடம் வைக்க, உன் அச்சத்தை என்னிடம் கொடு என்று ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார். பாதுகாப்பு வளையம் பலவீனமான போது நல்ல முடிவெடுக்கும் திறன் குறையும். இதுவே மிக ஆபத்தான விளைவு. ஏன் தெரியுமா? வெளி தாக்குதலை விட தவறான முடிவுகள் அதிக சேதம் செய்யும். தவறான நபரை நம்புவது, தவறான வார்த்தைக்கு பதில் கொடுப்பது, கோபத்தில் உறவை உடைப்பது, அவசரத்தில் வேலை விடுவது, மன அழுத்தத்தில் உடலை கவனிக்காமல் விடுவது, இவை எல்லாம் வாழ்க்கையை தள்ளி போடும். அதனால் அம்மன் காப்பு தளர்ந்தது போல உணர்ந்தால் உடனே பெரிய முடிவுகள் எடுக்காதே. முதலில் அமைதி தேடு, உன் மனதை நிலைநிறுத்து, பிறகு முடிவு செய். ஏனென்றால் கலங்கிய மனம் எடுத்த முடிவு பல நேரங்களில் எதிரிக்கு வேலை செய்து விடும். என் தங்கமே, பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல இருந்தால் பழைய காயங்கள் மீண்டும் திறக்கும். நீ மறந்து விட்டதாக நினைத்த துரோகம் நினைவுக்கு வரும். நீ மன்னித்து விட்டதாக நினைத்த காயம் மீண்டும் எரியும். நீ கடந்து விட்டதாக நினைத்த துயரம் மீண்டும் உள்ளத்தில் அலைக்கும். ஏன் தெரியுமா? உன் உள்ளம் பலவீனமான போது பழைய நிழல்கள் மீண்டும் மேலே வரத் தொடங்கும். இதை பார்த்து நான் மீண்டும் பழையபடி ஆகிட்டேனா என்று துக்கப்படாதே. இல்லை என் செல்லமே, நீ பின்னால் போகவில்லை. உன் உள்ளத்தில் இன்னும் சுத்தப்படுத்தப்பட வேண்டிய அடுக்குகள் மேலே வந்திருக்கின்றன. இது தோல்வி அல்ல, இது ஆழமான சிகிச்சை ஆரம்பம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார். பாதுகாப்பு வளையம் தளர்ந்தது போல இருக்கும் காலத்தில் சிலர் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி விடுவார்கள். இதை பலர் இழப்பு என்று நினைப்பார்கள். ஆனால் எல்லா விலகலும் துன்பம் அல்ல. சில விலகல்கள் காப்பு. உன் ஆற்றலை சுரண்டியவர்கள் தானாக விலகலாம். உன் அமைதியை கெடுத்தவர்கள் வெளியேறலாம். உன்னை தவறாக பயன்படுத்தியவர்கள் முகமூடி கழற்றி செல்லலாம். ஆம், அது வலி தரும், ஏமாற்றம் தரும். ஆனால் பின்னால் பார்த்தால் புரியும், அவர்களே இருந்திருந்தால் நான் இன்னும் சிக்கியிருப்பேன் என்று. அதனால் பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல தோன்றும் சில நிகழ்வுகள் கூட உண்மையில் ஆழமான சுத்திகரிப்பு ஆக இருக்கலாம். என் தங்கமே, இன்னொரு விளைவு என்ன தெரியுமா? உன் பிரார்த்தனைக்கும் மனம் வராமல் போகலாம். முன்பு விளக்கு ஏற்றினால் அமைதி வந்தது, நாமம் சொன்னால் கண் கலங்கியது, அம்மன் நினைத்தால் இதயம் மெலிந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாம் உலர்ந்தது போல தோன்றும். பிரார்த்தனை செய்ய மனமில்லை, செய்தாலும் இணைப்பு இல்லை. இதை பார்த்து பலர், அம்மன் என்னை விட்டு போயிட்டாளா என்று அழுவார்கள். இல்லை என் செல்லமே, இது அருள் விலகல் அல்ல, இது உன் உள்ளம் சோர்வின் எல்லையை அடைந்திருக்கிறது. சில நேரங்களில் ஆன்மா கூட ஓய்வு கேட்கும். அப்போது தண்டிக்காதே, மெதுவாக திரும்பு. ஒரு தீபம் போதும், ஒரு நல்ல வார்த்தை போதும், ஒரு நிமிட அமைதி போதும். தாயருள் பெரும்பாலும் சத்தத்தில் வராது, சின்ன ஒளியாக திரும்பி வரும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார். பாதுகாப்பு வளையம் பலவீனமாவது பெரும்பாலும் ஒரே நாளில் நடப்பதில்லை, மெதுவாக நடக்கும். நீ உன் மனதை புறக்கணிக்கும்போது, நீ உன் உடலை கவனிக்காமல் விடும்போது, நீ தேவையில்லாதவர்களுக்கு உன் உயிர் கதவை திறக்கும்போது, நீ அதிகமாக பயம் பேசும்போது, நீ உன் வீட்டை சண்டை அலைகளால் நிரப்பும்போது, நீ உன் உள்ளுணர்வை கேட்காமல் போகும்போது, இப்படி மெதுவாக ஒளி மங்கும். அதனால்தான் என் செல்லமே, பெரிய ஆபத்து எதிரி அல்ல, சின்ன சின்ன அலட்சியங்கள், அவை சேர்ந்து கவசத்தில்
பிளவு உருவாக்கும். என் தங்கமே, ஆனாலும் மிக பெரிய உண்மை இதுதான். அம்மனின் பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல தோன்றினாலும் அது முடிந்தது என்று அர்த்தமல்ல. அம்மன் தாயே, அவள் காப்பு ஒரு பூட்டு அல்ல, அது உயிரோடு இருக்கும் அருள். நீ அழைத்தால் திரும்பும், நீ விழித்தால் பலப்படும், நீ சுத்தப்படுத்தினால் பிரகாசிக்கும், நீ மனதை ஒப்படைத்தால் மீண்டும் சுற்றி நிற்கும். அதனால் பயப்படாதே, என் வாழ்க்கை கெட்டு போயிற்று என்று நினைக்காதே, இது எனக்கு வந்த விழிப்பு நேரம் என்று நினை. அந்த எண்ணமே மீண்டும் அருளை அழைக்கும் முதல் படி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், பாதுகாப்பு வளையம் தளர்ந்தது போல இருக்கும் போது செய்ய வேண்டியது முதலில் அமைதியை மீட்டெடுப்பது. கோபத்தில் பேசாதே, துக்கத்தில் முடிவு எடுக்காதே, பயத்தில் எல்லோரிடமும் ஓடாதே. முதலில் உன் சுவாசத்தை மெதுவாக்கு, உன் அறையை சுத்தப்படுத்து, உன் உடலை ஓய்வடைய விடு, உன் மனத்தில் தேங்கிய வார்த்தைகளை குறை, சண்டை அலைகளை நிறுத்து, உன் வீட்டில் ஒளி ஏற்று. ஒரு நல்ல எண்ணத்தை மட்டும் பிடித்துக்கொள், நான் மீண்டும் காக்கப்படுகிறேன். இந்த ஒரு நம்பிக்கை உடைந்தது போல தோன்றும் கவசத்தின் முதல் பழுது பார்க்கும் சக்தி. என் செல்லமே, சிலர் கேட்பார்கள், பாதுகாப்பு வளையம் உடைந்தால் கெட்ட சக்திகள் முழுவதும் உள்ளே வருமா? என் தங்கமே, பயமுறுத்தும் கற்பனைகளில் விழாதே. ஒவ்வொரு சோர்வும் இருள் அல்ல, ஒவ்வொரு தடையும் சாபம் அல்ல, ஒவ்வொரு கண்ணீரும் கெட்ட சக்தி அல்ல. சில சமயம் அது உன் நரம்பு சோர்வு, சில சமயம் அது மன அழுத்தம், சில சமயம் அது ஓய்வின்மை, சில சமயம் அது உடல் கவனிப்பு தேவை. அதனால்தான் உண்மையான ஆன்மீகம் பயம் அல்ல, விழிப்பு, அருள், நம்பிக்கை. உடல், மனம், வீடு, உறவு, உள்ளுணர்வு, இவை எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்துவது. அங்கேயே பாதுகாப்பு வளையம் மீண்டும் பலமாகும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், நீ ஒரு விஷயத்தை ஆழமாக நினைவில் வை. அம்மன் அருள் உடைந்துவிடும் கண்ணாடி அல்ல, அது தாயின் கரம். குழந்தை தவறி விழுந்தாலும் தாய் கையை எடுக்க மாட்டாள். குழந்தை திசை மாறினால் கூட தாய் கண் விலக மாட்டாள். சில நேரங்களில் தாய் கொஞ்சம் தூரத்தில் நிற்பாள். ஏன் தெரியுமா? குழந்தை தானாக எழுந்து வர கற்றுக்கொள்ள. ஆனால் அவள் விட்டு சென்றுவிட்டாள் என்பதற்காக அல்ல. அதுபோல உன் வாழ்க்கையில் சோர்வு காலம் வந்தால் அது தண்டனை அல்ல, அது திரும்பி வர அழைப்பு. அது உன் ஒளியை மீண்டும் ஏற்ற நினைவூட்டு. அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நேரம். என் தங்கமே, இப்போது உன் உயிருக்கு இந்த அருள் உண்மையை நான் வைக்கிறேன். பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல உணர்ந்தால் அதன் விளைவுகள் மன அமைதி குலைவு, வீட்டில் சண்டை, தவறான மனிதர்கள் நெருக்கம், தாமதங்கள், சோர்வு, கனவுகளில் குழப்பம், பழைய காயங்கள் மீளுதல், முடிவெடுக்கும் திறன் மங்குதல், பிரார்த்தனை உலர்த்தல், உள்ளுணர்வு சத்தம் குறைதல். ஆனால் இதுவே முடிவு அல்ல. இவை எல்லாம் உன்னை பயமுறுத்த அல்ல, விழிக்க வைக்க. உன் ஒளியை மீண்டும் ஏற்று, உன் உயிரை மீண்டும் மையப்படுத்து, உன் தாயருளோடு மீண்டும் இணை என்று அழைக்கும் அறிகுறிகள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி இறுதியாக சொல்கிறார், என் தங்கமே, நீ எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் உன் சுற்றிய அருள் முழுவதும் அழியவில்லை. அது காத்திருக்கிறது. நீ திரும்பி பார்க்க, நீ ஒரு தீபம் ஏற்ற, நீ ஒரு நல்ல வார்த்தை பேச, நீ உன் இதயத்தை மீண்டும் திறக்க, நீ உன் கண்ணீரை பயமாக அல்ல, ஒப்படைப்பாக மாற்ற, நீ உன் வீட்டை மீண்டும் ஒளியால் நிரப்ப, நீ உன் உள்ளத்தை மீண்டும் நம்பிக்கையால் கழுவ. அப்போதுதான் பாரு, உடைந்தது போல தோன்றிய வளையம் மீண்டும் இணையும், சிதறியது போல தோன்றிய மனம் மீண்டும் முழுமையடையும், இருள் சூழ்ந்தது போல தோன்றிய வீடு மீண்டும் நிம்மதி பெறும், தாமதம் கொடுத்த பாதை மீண்டும் திறக்கும், கண்ணீர் கொடுத்த காலம் மீண்டும் அர்த்தம் தரும். நீ அஞ்சாதே, நீ விட்டுவிடாதே, நீ பயத்தோடு வாழாதே. அம்மன் தாயின் பாதுகாப்பு வளையம் சில நேரம் மங்கலாம், ஆனால் உன் உண்மையான அழைப்பில் அது மீண்டும் தீ போல பிரகாசிக்கும். நீ காக்கப்பட வேண்டிய உயிர், நீ கைவிடப்படாத உயிர். நீ திரும்பி வந்தால் அருள் ஏற்கனவே வாசலில் காத்திருக்கிறது, உன் பெயரை அழைக்கிறது, உன் வீட்டை மீண்டும் சுற்றி நிற்கிறது, உன் இதயத்தை மீண்டும் தழுவுகிறது,
உன் வாழ்க்கையை மீண்டும் ஒளியாக மாற்றத் தயாராக நிற்கிறது. அதனால் என் தங்கமே, நிமிர்ந்து கொள். அமைதியாக சுவாசி. உன் உள்ளத்தில் அம்மன் பெயரை வை. உன் மனத்தில் நம்பிக்கையை வை. உன் வீட்டில் ஒளியை வை. பிறகு பாரு, உடைந்தது போல தோன்றிய எல்லா வளையங்களும் மீண்டும் இணைந்து உன்னை முன்பைவிட பலமாக காக்கும் தெய்வ அருள் வட்டமாக மாறும். என் தங்கமே, அம்மனின் பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல உணரப்படும் காலம் என்பது வெறும் கஷ்ட நேரம் அல்ல. அது ஆன்மாவின் உள்ளே நடக்கும் பெரிய மாற்றத்தின் இடைநிலை. அந்த நேரத்தில் பலருக்கு புரியாத குழப்பம் வரும். நான் ஏன் இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறேன்? ஏன் எல்லாமே என்னை தள்ளி விடுகிறது போல இருக்கு? ஏன் முன்பு இருந்த ஒளி இப்போது குறைந்து போயிருக்கு என்று உள்ளே ஒரு மௌன அழுகை இருக்கும். இதுதான் அருள் மறைந்தது போல தோன்றும் தருணம். ஆனால் உண்மையில் அந்த நேரம் உன் உயிர் தாயருளை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள தயாராகும் நேரம். மேல் பாதுகாப்பு அல்ல, உள்ளிருந்து எழும் பாதுகாப்பு. வெளியிலிருந்து கிடைக்கும் ஆறுதல் அல்ல, உன் இதயத்தின் மையத்தில் பிறக்கும் உறுதி. இதை புரிந்து கொண்டவனுக்கு சோர்வும் அர்த்தம் பெறும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், பாதுகாப்பு வளையம் பலவீனமாவது போல் இருக்கும் நேரத்தில் முதலில் மாறுவது உன் பார்வை. உலகம் மாறவில்லை, ஆனால் உலகத்தை பார்க்கும் உன் மனக்கண்ணே மாறுகிறது. முன்னால் சாதாரணமாக தோன்றிய விஷயம் இப்போது காயப்படுத்தும். முன்னால் சிரித்துவிட்டு போன வார்த்தை இப்போது மனதில் பதியும். முன்னால் தாங்கிய சுமை இப்போது கனமாக தோன்றும். ஏன் தெரியுமா? உன் உள்ளே இருந்த அருள் ஒளியின் அடுக்கு மெதுவாக மங்கும்போது வெளி உலகின் சத்தம் அதிகமாக கேட்கத் தொடங்கும். அதனால் தான் அந்த நேரத்தில் வெளியில் என்ன நடக்கிறது என்பதை காட்டிலும் உள்ளே என்ன பேசப்படுகிறது என்பதே முக்கியம். உன் மனம் உன்னிடம் எதை சொல்கிறது, அதுதான் உன் விதியின் திசையை நிர்ணயிக்கும். என் செல்லமே, அந்த காலத்தில் ஒரு பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? நீ உன்னை தவறாக மதிப்பிட ஆரம்பித்து விடுவாய். நான் பலவீனமானவன், என்னாலே எதுவும் சரியாக முடியாது, எனக்கு அருள் இல்ல, நான் தவறானவன் என்று உன்னை நீயே குற்றம் சொல்வாய். இதுவே பாதுகாப்பு வளையம் பலவீனமான காலத்தின் மறை விஷம். ஏனென்றால் எதிரி வெளியில் இருந்து வந்தாலும் உண்மையான அழிவு உன் உள்ளே நீயே உன்னை நிராகரிக்கும் போது தான் ஆரம்பிக்கும். அதனால் என் தங்கமே, எந்த சோர்வு காலத்திலும் உன்னை திட்டாதே, உன்னை ஒப்பிடாதே, உன்னை வெறுக்காதே. நீ உடைந்து கொண்டிருக்கவில்லை, நீ சுத்திகரிக்கப்படுகிறாய். நீ பலவீனமல்ல, நீ மிகுந்த சுமையை தாங்கிக் கொண்டு நிற்கிறாய். இந்த உணர்வு வந்தவுடன் உன் உள்ளம் மீண்டும் சுவாசிக்கத் தொடங்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், பாதுகாப்பு வளையம் தளர்ந்தது போல இருக்கும் நேரத்தில் சில சமயம் பண விஷயங்களிலும் தடைகள் தெரியும். வரவேண்டிய வரவு தள்ளி போகும், தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும், சேமித்தது ஏதோ காரணமின்றி கரைந்து போகும். சிறிய சிறிய நஷ்டங்கள் சேர்ந்து மனத்தை குலைக்கும். இது பலருக்கு மிக பெரிய பயத்தை தரும். என் அதிர்ஷ்டம் முடிஞ்சுடுச்சா என்று. ஆனால் என் தங்கமே, பண ஓட்டமும் ஆற்றல் ஓட்டத்தோடு இணைந்திருக்கிறது. மனம் கலங்கினால் முடிவுகள் கலங்கும், முடிவுகள் கலங்கினால் பண ஓட்டம் தடுமாறும். அதனால் பண தடை வந்தால் வெறும் பணத்தை மட்டும் கவனிக்காதே, உன் உள்ள அமைதியையும் பாரு. பல நேரங்களில் பணம் தடைப்படுவது வாழ்க்கை உன்னை மெதுவாக நிறுத்தி முதலில் உள்ளே சரி பண்ணு என்று சொல்லும் முறை. என் தங்கமே, இந்த காலத்தில் உறவுகள் மிக பெரிய கண்ணாடியாக மாறும். யார் உண்மையா உன்னுடன் இருக்கிறார்கள்? யார் உன் பலவீனத்தில் மகிழ்கிறார்கள்? யார் உன் கண்ணீரை புரிந்துகொள்கிறார்கள்? யார் உன் சோர்வை பயன்படுத்துகிறார்கள்? எல்லாம் தெளிவாக தெரியும். முன்னால் மறைந்து இருந்த முகங்கள் வெளிப்படும். சிலர் திடீரென்று அன்பாக மாறலாம், சிலர் திடீரென்று தூரமாகலாம். சிலர் உன் துயரத்தில் கூட உன்னை மதிப்பீடு செய்வார்கள். சிலர் எந்த வார்த்தையும் இல்லாமல் உன் அருகில் நின்று காப்பார்கள். இதுவே தாயருளின் இன்னொரு செயல். பாதுகாப்பு வளையம் மங்கிய காலம் கூட உன் சுற்றத்தை சுத்தம் செய்கிறது. உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்று காட்டுகிறது. அதனால் எல்லா வலியும் இழப்பு அல்ல, சில வலி உண்மையை வெளிச்சத்தில் நிறுத்தும்.
ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல உணரப்படும் போது சிலருக்கு திடீரென்று தனிமை அதிகமாகும். மக்கள் நடுவில் இருந்தும் தனிமை, குடும்பத்தில் இருந்தும் தனிமை, பேசினாலும் புரியப்படாத தனிமை, அழுதாலும் கேட்கப்படாத தனிமை. இந்த தனிமை தான் பலருக்கு மிக கடினம். ஆனால் என் செல்லமே, இந்த தனிமை எப்போதும் சாபம் அல்ல. சில நேரங்களில் தாயருள் உன்னை சத்தத்திலிருந்து பிரித்து அமைதிக்குள் அழைக்கிறது. ஏனென்றால் நீ அதிகமான சத்தத்தில் உன் உள்ள குரலை கேட்காமல் போயிருக்கிறாய். அப்போது வாழ்க்கை மெதுவாக உன்னை எல்லோரிடமிருந்தும் கொஞ்சம் தள்ளி வைத்து உன்னை உன்னிடம் கொண்டு வரும். இது வலி தரும், ஆனால் இந்த வலியில்தான் பலருக்கு உண்மையான ஆன்மீக பிறவி ஆரம்பமாகிறது. என் தங்கமே, இன்னொரு விளைவு என்ன தெரியுமா? நீ முன்பு ரசித்த விஷயங்களில் சுவை குறையும். பிடித்த உணவும் சுவையில்லாமல் தோன்றும். பிடித்த பாடலும் மனதை தொடாது. பிடித்த இடமும் வெறுமையாக தோன்றும். சிரிக்க வேண்டிய தருணத்திலும் உள்ளே சிரிப்பு வராது. இதை பலர் மனச்சோர்வு என்று மட்டும் பார்க்கலாம். சில நேரங்களில் அது உடல் சோர்வாக இருக்கலாம். சில நேரங்களில் அது மன சுமையாக இருக்கலாம். ஆனால் ஆன்மீகமாக பார்த்தால் இது உன் உயிர் பழைய அலைகளில் இருந்து விலகத் தொடங்கும் நேரம். உனக்கு முன்பு பொருத்தமானது இப்போது பொருத்தமில்லாமல் போகலாம். அதனால் பழைய சந்தோஷம் மங்குகிறது. புதிய ஒளி இன்னும் முழுமையாக வரவில்லை. இந்த இடைநிலையே மிக கடினம், ஆனால் அதற்கு பிறகு வரும் தெளிவு மிக ஆழமானது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், இந்த காலத்தில் கோபம் திடீரென்று அதிகரிக்கலாம். சாதாரண விஷயத்திற்கே மனம் வெடிக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் உள்ளே பழைய காயங்கள் எழும். என்னை யாரும் புரியலை, எல்லாரும் என்னை பயன்படுத்துறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி என்ற உணர்வு கோபமாக வெளிவரும். இதுவே மிகவும் கவனிக்க வேண்டிய தருணம். ஏனென்றால் பாதுகாப்பு வளையம் பலவீனமாவது போல் இருக்கும் நேரத்தில் வெளியில் சண்டை போட்டால் உள்ளே இருந்த சிறிய பிளவு பெரிய காயமாக மாறிவிடும். அதனால் அந்த நேரத்தில் பேசுவதற்கு முன் அமைதி தேடு. பதில் சொல்லுவதற்கு முன் சுவாசி. கோபம் வந்தால் உடனே முடிவு எடுக்காதே. இந்த சின்ன கட்டுப்பாடுகள் தான் அருளை மீண்டும் உள்ளே அழைக்கும் கதவுகள். என் செல்லமே, பாதுகாப்பு வளையம் மங்கிய நேரத்தில் உன் கடந்த காலத்தின் பாடங்கள் மீண்டும் நினைவுக்கு வரும். நீ முன்னால் செய்த தவறுகள், தவறான நம்பிக்கைகள், யாரிடம் அதிகமாக இதயம் கொடுத்தாய், எங்கே உன்னை நீயே மறந்தாய், எங்கே உன் எல்லையை உடைத்தாய், எங்கே உன் குரலை அடக்கி வைத்தாய். இவை எல்லாம் மீண்டும் நினைவில் வரும். இது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை விழிக்க வைக்க. இனி இதே வழியில் போகாதே என்று. வாழ்க்கை சில சமயம் மீண்டும் அதே மாதிரியான மனிதர்களை உன் முன்னால் நிறுத்தும். ஏன் தெரியுமா? இந்த முறை நீ பழையபடி விழுவாயா இல்லையா என்று பார்க்க. அதுதான் ஆன்மாவின் தேர்வு. இந்த முறை நீ விழிப்புடன் நின்றால் பழைய கர்ம வட்டம் அங்கேயே உடைந்து போகும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல தோன்றும் காலம் உன் திறமைகள் கூட மறைந்து போனது போல உணர வைக்கும். எழுத முடியாத எழுத்தாளர், பேச முடியாத பேச்சாளர், சிந்திக்க முடியாத அறிவாளர், உழைக்க மனமில்லாத உழைப்பாளர், என்னோட ஒளி எங்கே போச்சு என்று பலர் அழுவார்கள். ஆனால் என் தங்கமே, ஒளி போகவில்லை. அது மறுபிறவி எடுக்க உள் நிசப்தத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. விதை மண்ணுக்குள் போனால் அது இறந்தது போல தோன்றும். ஆனால் அதுதான் மரமாகும் முன் அமைதியான தருணம். அதுபோல உன் திறமை கூட சில நேரம் அமைதியாகும். பிறகு அது இன்னும் ஆழமான வடிவத்தில் திரும்பி வரும். என் தங்கமே, இந்த நேரத்தில் உன் உடலையும் கவனிக்க வேண்டும். ஆன்மீகமாக எல்லாவற்றையும் விளக்க முயற்சிக்காதே. தூக்கம் குறைந்தால் உடல் சோர்வடையும். தண்ணீர் குறைந்தால் மனம் கனக்கும். உணவு சரியில்லையென்றால் கோபம் அதிகரிக்கும். ஓய்வு இல்லையென்றால் பிரார்த்தனையும் இணைக்காது. அதனால் உண்மையான அருள் வாழ்வு என்பது உடலை மறுப்பது அல்ல, உடலையும் தெய்வ பாத்திரமாக மதிப்பது. உடம்பு சோர்ந்திருந்தால் ஓய்வு கொடு. மனம் களைப்பாக இருந்தால் சுமையை குறை. தேவைப்பட்டால் மருத்துவரைச் சந்தி. ஏனென்றால் தாயருள் பயத்தை அல்ல,
பொறுப்பை கற்பிக்கும். ஆன்மீகம் என்பது வாழ்க்கையிலிருந்து ஓட்டம் அல்ல, வாழ்க்கையை முழுமையாக காப்பது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், பாதுகாப்பு வளையம் மங்கிய காலத்தில் சிலர் அதிகமாக பழைய நினைவுகளில் சிக்கிக் கொள்வார்கள். அந்த நாள் அப்படி நடந்திருக்கலாமே, அவனை நம்பலாமே, அந்த வாய்ப்பை விடாமலிருந்திருக்கலாமே என்று. இந்த வருத்த வட்டம் மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் அது உன் தற்போதைய ஒளியை உறிஞ்சிவிடும். கடந்த காலத்தை நினைத்து பாடம் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதில் வீடு கட்டக்கூடாது. அம்மன் அருள் இருக்கும் உயிர் ஒரு இடத்தில் சிக்கி நிற்கக்கூடாது. காயம் இருந்தாலும் முன்னேற வேண்டும், கண்ணீர் இருந்தாலும் நடக்க வேண்டும், ஏமாற்றம் இருந்தாலும் உளம் மூடிக்கொள்ளக்கூடாது. இதுவே உன் மீட்சியின் பாதை. என் செல்லமே, இன்னொரு மறை விளைவு என்ன தெரியுமா? நீ உன் அருளை சந்தேகப்பட ஆரம்பிப்பாய். நான் இவ்வளவு பிரார்த்தனை பண்ணியும் ஏன்? நான் யாரையும் காயப்படுத்தலையே, அப்படின்னா ஏன் இந்த சோதனை என்று. இது மிக மனிதமான உணர்வு. இதற்காக உன்னை குற்றம் சொல்லாதே, ஆனால் அங்கேயே நீ நின்றுவிடக் கூடாது. ஏனென்றால் அருள் என்றால் சோதனை வராத வாழ்க்கை அல்ல. சோதனை வந்தாலும் ஆன்மா முழுவதும் சிதையாமல் நிற்கும் வாழ்க்கை. தாயருள் சில நேரங்களில் காப்பது உனக்கு பிடித்ததை தருவதால் அல்ல, உனக்கு தேவையானதை கற்றுக் கொடுப்பதன் மூலம். இந்த உண்மையை ஏற்று கொண்டவனுக்கு சோதனையிலும் அமைதி பிறக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், என் தங்கமே, இந்த மங்கிய காலம் நீண்டதாக தோன்றலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. எந்த இருளும் நிலையானது இல்லை, எந்த சோர்வும் நிரந்தர முகாம் அல்ல, எந்த உணர்ச்சியும் இறுதி உண்மை அல்ல. நீ ஒரு நாள் காலையில் எழுந்து நீண்ட நாளுக்கு பிறகு உள்ளே சிறிய அமைதியை உணர்வாய். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு சிரிப்பு இயல்பாக வரும். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பிரார்த்தனை கண்களை நனைக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு யாரோ ஒருவரின் வார்த்தை உன்னை உடைக்காமல் பலப்படுத்தும். அதுதான் திரும்பி வரும் அருள். அது பெரும்பாலும் சத்தமாக வராது, மெதுவாக வருமே தவிர, ஆனால் வந்துவிட்டால் உன் உள்ளம் அதை உடனே அறிந்து கொள்ளும். என் தங்கமே, அதனால் நினைவில் வை, அம்மனின் பாதுகாப்பு வளையம் உடைந்தது போல தோன்றும் நேரம் வந்தால் அதன் விளைவுகள் காயம் தரலாம், மனதை குலைக்கலாம், வீட்டை சோர்வடைய செய்யலாம், உறவுகளை சோதிக்கலாம், பண ஓட்டத்தை தள்ளி போடலாம், உடலை சோர்வடைய செய்யலாம், பிரார்த்தனையை உலர்த்தலாம், உள்ளுணர்வை மங்கச் செய்யலாம். ஆனால் இதெல்லாம் உன் வாழ்க்கை முடிவடைந்ததின் அடையாளம் அல்ல, இது ஒரு ஆழமான திருப்பத்தின் அறிகுறி. நீ வெளிப்புற பாதுகாப்பை மட்டும் நம்பிய இடத்திலிருந்து உன் உள்ளத்தில் பிறக்கும் அருள் வலிமைக்கு அழைக்கப்படும் தருணம். அங்கேயே உன் உண்மையான மறுபிறவி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி இறுதியாக உன் இதயத்தில் இந்த அருள்மொழியை வைக்கிறார். என் தங்கமே, மங்கிய வளையத்தை பார்த்து அழாதே, அதை மீண்டும் ஏற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உணர். சோர்வான மனதை பார்த்து பயப்படாதே, அது இன்னும் ஆழமான அமைதிக்கான கதவு என்று உணர். உடைந்த உறவுகளை பார்த்து உன் மதிப்பை குறைக்காதே, அது உன் சுற்றத்தை சுத்தப்படுத்தும் அருள் வேலை என்று உணர். தாமதமான பாதையை பார்த்து நம்பிக்கை இழக்காதே, அது உன்னை தவறான கதவிலிருந்து காக்கும் மறைகாப்பு என்று உணர். உன் கண்ணீரை தோல்வி என்று பார்க்காதே, அது உன் ஆன்மாவை கழுவும் தெய்வ நீர் என்று உணர். நீ இன்னும் காக்கப்படுகிறாய், நீ இன்னும் அழைக்கப்படுகிறாய், நீ இன்னும் தாயின் கண் கீழே இருக்கிறாய். இந்த இருளும் கடந்து போகும், இந்த சோர்வும் கரைந்து போகும், இந்த மங்கிய வளையம் மீண்டும் தீயாகும். நீ மீண்டும் எழுவாய், முன்பை விட தெளிவாக எழுவாய், முன்பை விட விழிப்புடன் எழுவாய், முன்பை விட உன் எல்லைகளை அறிந்து எழுவாய், முன்பை விட உன் அருளை மதித்து எழுவாய். அந்த நாளில் நீ திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த மங்கிய காலம் என்னை உடைக்கவில்லை, என்னை உண்மையிலேயே தாயருளின் குழந்தையாக்கி விட்டது என்று. அதுவரை நிமிர்ந்து நில், மெதுவாக சுவாசி, உன் உள்ளத்தில் அம்மன் பெயரை வை, உன் வீட்டில் ஒளியை வை, உன் மனதில் நல்ல வார்த்தையை வை. பிறகு பாரு, தாயின் பாதுகாப்பு வளையம் மீண்டும் உன்னை சுற்றி உன் வாழ்க்கையை முழுவதும் ஒளியாக மாற்றும்.